வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இனிய கிராமிய சேவை திட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மூத்த பேராசிரியர் ஐயா உழவன் மா தங்கவேலு அவர்களுக்கும், எங்கள் நிறுவனத்தை சார்ந்த பாரதி பழனிசாமி, கிருஷ்ணவேணி, நந்தினி அவர்களுக்கும், இணை இயக்குனர் ஜி பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் எஸ்பி சண்முகம் ஐயா அவர்களுக்கும், திட்ட அறிமுக உரையை ஆற்றிய ஐயா அருள்நிதி முருகானந்தம், இயக்குனர் WCSC விஎஸ்பி அவர்களுக்கும், இந்த சமூக சேவைக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற ஐயா அருள்நிதி SKM மயிலானந்தம் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆற்றுகிறேன். முன்னதாக ஐயா முருகானந்தம் ஐயா அவங்க இந்த திட்டத்தை பற்றி மிக விளக்கமாக மிக தெளிவாக சொன்னாங்க. அதை தாண்டி தெளிவாக யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஒரு திட்டத்துக்கு நிதியுதவி அளித்த ஒரு பகுதியில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பில் இந்த திட்டத்தினை பற்றின நான் கற்றுக்கொண்ட அறிவு என்ன, ஏன்னா நானும் அகத்தாய்வு முடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, கண்டிப்பாக பண்ணுவேன் நானும். அதாவது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு பேர் நம்ம சொல்கிறோம்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு கற்பனை வரும். இந்தியானா என்ன, பாகிஸ்தான்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை வரும். இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு கம்மியான மார்க் கொடுப்போம். ஏன் கொடுக்குறோம்? ஒரு பயங்கரவாத நாடு, அங்கே சரியான விதத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்களா? அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே கெட்டவர்கள், இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுமே நல்லவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்களாகவும் பெரும்பான்மையானவர்கள் கெட்டதாகவும் இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு உண்டான ஒரு உருவம் அப்படி கொடுக்கப்படுகிறது. அதுபோல தான் நம்ம ஏர்வாடி குட்டப்பட்டி கிராமம் அப்படிங்கிறது மக்கள் எப்படி இதற்கு பேர் கொடுக்க போறாங்க, அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த ஒரு திட்டம் இப்போ நம்மள்ட்ட கையில் கிடச்சிருக்கு. இதற்கு பெரும்பான்மையாக எங்களோட சைடில் நாங்கள் இதுக்கு நிதியுதவி அளித்ததுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். ஏன்னு கேட்டோம்னா, ஐயா சொன்னாங்க, அந்த 7 மாதம் சொன்னாங்க இல்லையா, சில பேருக்கு மனதளவில் கூட ஓடும், என்ன பெரிய அதிசயம் நிகழ்ந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிசயம் கண்டிப்பாக நிகழும். அதுக்கு நான் என்னுடைய பகுதியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விண்ணப்பம் என்னென்னா, அதை முயற்சி செஞ்சு பாருங்கள். முயற்சி செஞ்சு பார்த்தா தானே அது அதிசயம் நடக்குது இல்லையான்னு தெரியும். நம்ம வெறுமனே உட்காந்து இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு திட்டத்தில் பங்கேற்று இவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் அனுபவிக்கும் போது தான் அந்த அதிசயம் நிகழும். நம்ம வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வருது, உங்களை உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம மன ஓட்டம் எப்படி இருக்கும்? நீங்கள் உடனே பார்க்க சொல்கிறாங்க, காவல் அதிகாரி உடனே பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மன ஓட்டம் எப்படி இருக்கும்? ஒரு பதட்டம், ஒரு பயம், என்ன நடந்துச்சு தெரியல, நம்மளை திடீர்னு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்ம வாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மன ஓட்டம் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ஒரு கற்பனையாக நீங்கள் மனதுக்குள்ள நினச்சி பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம எதுவும் தப்பு பண்ணலை, நம்மளை கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம கூப்பிடும்போது நம்ம மன ஓட்டம் எப்படி இருந்தது? கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது மன ஓட்டம் எப்படி இருந்தது? ஏன்னு கேட்டோம்னா, கோயிலுக்கு போகக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறோம், நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். குறைந்தபட்சம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் போது நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். அப்போ அந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம் அந்த கோயிலை சுற்றி இருக்கும். நாம் அந்த ஒரு மன ஓட்டத்துக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக நம்மளும் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும். காவல் நிலையம் அப்படிங்கும்போது காவல் நிலைய அதிகாரிகளை தவிர்த்து அங்கே நிறைய பேர் வரக்கூடியவங்க, குற்றச்செயலில் ஈடுபட்டவங்க, மற்றவங்க வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மன ஓட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் எப்படி இருக்கும்? அதனால் நமக்கு அங்கே உள்ளே போனவுடனே நமக்கும் அது தொற்றிக்கும். அதனால் இந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு தொற்று வியாதி தான். இந்த தொற்று வியாதி நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஏர்வாடி குட்டப்பட்டி கிராமத்தில் இந்த பயிற்சியில் பங்கு பெற்று இங்கே இருக்கக்கூடியவங்க, இப்போ நம்ம ஐயா அந்த தப்ப சொன்னாங்க இல்லையா, நம்ம எத்தனை பேர் அப்பா அம்மாக்காக வாழ்த்துறை சொல்லணும்னு சொல்லி என்னைக்கு நேரம் ஒதுக்கியிருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இனி நீங்கள் எல்லாருமே நேரம் ஒதுக்க போகிறீங்க.
பெற்ற தாய் தந்தையரை மனசுக்குள்ள நினச்சிக்க போகிறோம், அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல போகிறோம். நம்ம என்றைக்கு சொல்லியிருக்கோம் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியணும், மாறி அளவாய் பொழியணும் என்றைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் நம்ம சேர்ந்து சொல்ல போகிறோம். இது ஒரு கூட்டு தவம் மாதிரி. அதனால் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இங்கே அந்த ஒரு காந்த சக்தி எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலைமை ஏற்படுத்தி இந்த கிராமம் மென்மேலும் வளரும். எல்லாரும் ஒரு சிறப்பான வாழ்க்கையும் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையும் கண்டிப்பாக நம்ம பெறுவோம். அதுக்கு எங்களால் முயன்ற எல்லா உதவிகளும் நாங்கள் செஞ்சுருக்கோம், செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.